ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சில் இதுவும் ஒரு ஸ்டிச் தான். ஓகேங்களா? ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி வந்து நம்ம 2 லைன் போட்டோமோ அதே மாதிரியே ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுக்குமே வந்து 2 லைன் போடணும். ஓகேங்களா? 2 லைன் இந்த மாதிரி போட்டுட்டு செகண்டாக இப்போ ஒரு லைன் போடுறோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு லைனுன்னு வச்சுக்கணும். மேலே இருக்கிற லைனில் வந்து செகண்ட் லைனுன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு, மேலே இருக்கிறது செகண்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நாட் வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக வந்து நூல் போட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு விரலால் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த விரலை வந்து கீழே ஸ்டாண்டுக்கு கீழே கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு லைன் இருக்குது இல்லைங்களா, என்ன சொன்னேன்? கீழே இருக்க லைன் தான் வந்து ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கீழே அந்த லைனில் குத்தி ஃபஸ்ட்டு லைனில் குத்தி மேலே இருக்கிற செகண்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது ஃபஸ்ட் லைன், மேலே இருக்கிறது செகண்ட் லைன். புரியுதுங்களா? இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் கீழே இருந்து நம்ம மேலே குத்தி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அப்படியே கீழே கொண்டு வருவோம். இது என்ன பண்ண போகிறோம்? மேலேயே பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. ஓகேங்களா? லாக்னா ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சை தான் நம்ம லாக்குன்னு சொல்கிறோம். மறுபடியும் அதை பக்கத்தில் கீழே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு அந்த லைன்லேயே வந்து லாக் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதை மேலே கொண்டு போகிறோம், குத்தி பக்கத்துலேயே அதுக்கு மேலே அந்த லைன்லேயே ஒரு குட்டி லாக்கு. புரியுதுங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மறுபடியும் அது பக்கத்துலேயே குத்தி ஒரு குட்டி லாக்கு, அதுக்கு பக்கத்துலேயே குத்தி மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் பென்சிலில் போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு த்ரெட்டில் போட்டு காமிச்சது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பென்சிலில் போட்டுட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? கீழே இருக்க லைன் வந்து ஃபஸ்ட்டு லைன், மேலே இருக்க லைன் வந்து செகண்ட் லைன். இப்போ கீழேருந்து மேலே இழுத்துட்டு போய் ஒரு லாக்கு, மறுபடியும் அதுக்கு பக்கத்திலே குத்தி மறுபடியும் கீழே ஒரு லாக்கு, அதுக்கு பக்கத்திலே குத்தி கீழே ஒரு லாக்கு, மறுபடியும் ஃபஸ்ட் லைன்லேயே வந்து லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். மறுபடியும் கீழேருந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு லாக்கு, அதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வரோம். மறுபடியும் கீழே ஒரு லாக்கு, மேலே ஒரு லாக்கு. இந்த ஃப்ளாட் லோடை பொறுத்த வரைக்குமே வந்து கீழேயும் லாக் இருக்கணும், மேலேயும் லாக் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவுட்லைன் போடணும். ஓகேங்களா? இந்த ஃப்ளாட் லோடு வந்து ஃப்ளாருக்கெலாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளாட் லோடு வச்சே ஒரு ப்ளவுஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ளாட் லோட் வச்சு எப்படி நான் ஒரு ப்ளவுஸே கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு அப்கமிங் கிளாஸில் நான் போடுறேன், பாருங்கள் அதை. இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம கீழே மறுபடியும் லாக் போகிறோம், மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். எல்லாமே நெருக்கமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் ரெகுலராக பார்க்க முடியும். இனிமேல் வந்து நம்ம கிளாஸஸ் எல்லாமே ரெகுலராக வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுமே அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் த்ரெட்டில் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு த்ரெட்டு, அதை வந்து நான் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு நாட்டு அந்த லைன் மேலேயே தான் நான் நாட் போடுறேன். மறுபடியும் அதை மேலே கொண்டு போகும்போது மேலே இருக்க லைன்லேயே தான் நான் நாட் போடுறேன். அப்படி 2 லைனுமே கணக்கு வச்சு நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா தான் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ மறுபடியும் கீழே நாட் போட்டாச்சு. மறுபடியும் மேலே கொண்டு போகும்போது அந்த லைனில் தான் குட்டி லாக்கு, அது நாட் இல்லை, குட்டி லாக் அப்படிங்கும் போது ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சை தான் நம்ம போட போகிறோம். அது பேர் தான் லாக்கு. மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு, மறுபடியும் மேலே கொண்டு போய் அந்த லைன்லேயே லாக் போடுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். கீழே இருக்க லைனில் கீழ் லாக்கு, மேலே இருக்க லைனில் மேலே இருக்க லாக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். நமக்கு நீட்டாக ஈவனாக வந்து கரெக்டாக வந்து ஃப்ளாட் லோட் கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம ஃப்ளாருக்குமே போட போகிறோம். இது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே லாக் போடணும். ஓகேங்களா? மறுபடியும் அதை கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் அப்படிங்கிறது வந்து ஒரு செயின் ஸ்டிச் தான். ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு பார்க்க தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். இது எல்லாமே வந்து நான் குரூப்பில் வந்து உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவுக்கு வந்து இமேஜ் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா ஈவனாக வந்திருக்கா?
நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். அந்த லைன் கீழே இருக்க லைனில் கீழ் லாக் போட்டிருக்கேன், மேலே இருக்க லைனில் மேல் லாக். இப்போ பாருங்கள், நான் பென்சிலில் போட்டு காமிக்கிறேன். இப்போ அப்படியே லைனாக போடுறீங்க, மறுபடியும் கீழே அப்படியே கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். கீழே இருக்க லைனில் கீழ் லாக்கு, மேலே இருக்க லைனில் மேல் லாக்கு, அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளாட் லோட் போட்டுடலாம். புரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக புரிஞ்சிடும். நான் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இதுலேயும் எதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஈவனாக இருக்குன்ட்டு. நான் ஏன்னா கீழே இருக்க லைனில் கீழ் லாக் போட்டிருக்கேன், மேலே இருக்க லைனில் மேலே லாக் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே விடக்கூடாது, இதை அவுட்லைன் போடணும். எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே அவுட்லைன் போடணும். பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ எட்ஜஸ்லாம் பார்த்து பண்ணுங்கள், திருப்பும் போது பார்த்து பண்ணுங்கள். எந்த ஒரு எட்ஜஸ்மே வந்து இந்த மாதிரி தான், மேலே ஒரு ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி திருப்பி எடுக்கணும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கேளுங்க. இந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் 30 சென்டிமீட்டரில் கண்டிப்பாக இமேஜ் பண்ணியிருக்கணும். நான் சிலபஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சிலபஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஐடியாஸ்க்காக நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், பிக்சர் அனுப்பி விடுறேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப்புக்கு போகலாமா? நெக்ஸ்ட்டு ஷேப் என்ன அப்படின்னா, ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃப்ளார் தான் போட போகிறேன். பெட்டல் வச்சு ஒரு ஃப்ளார் போட போகிறேன். இப்போ உள்ள ரவுண்ட் ஷேப்பு, வெளியெல்லாம் லீஃப் மாதிரி பெட்டல். ஓகேங்களா? இதில் எப்படி நான் போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மேலேருந்து இப்போ அப்படியே தான் கீழே குத்தி மேலே ஒரு லாக்கு, மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கீழே ஒரு லாக்கு. நீங்கள் லைனில் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான். இப்போ கீழே ஒரு லாக்கு, அப்புறம் மறுபடியும் குத்தி மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக், மேலே ஒரு லாக், அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ரவுண்டுக்கு வெளியே வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. ரவுண்ட் ஷேப்பில் அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் போடுறதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் தாராளமாக சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. பெட்டல் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு பெட்டல் வந்து போடுங்க. நீங்கள் பிகினராக இருக்கும்போது அவுட்லைன் கொடுத்துட்டு பெட்டல் போட்டுட்டு மறுபடியும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். ஓகேங்களா? கன்ஃபார்மாக அவுட்லைன் கொடுத்தா தான் ஃப்ளார் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு தானே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உள்ளே வந்து ரவுண்ட் ஷேப் போட்டாச்சா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இது எல்லா பெட்டலுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவுட்லைன் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சைடாக எடுத்துகிட்டு போகணும். இந்த ஃப்ளாட் லோடு தான் நம்ம வந்து லைனில் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்போம் நேராக. இது வந்து பெட்டலில் போடும்போது, அதாவது லீஃப் மாதிரி போடும்போது சைடாக கொடுத்து நம்ம ஃப்ளாட் லோட் போடணும். கீழே ஒரு லாக், மேலே ஒரு லாக் அப்படின்ட்டு கிராஸாக போட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அவுட்லைன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம அவுட்லைன் போடாமல் விடக்கூடாது. மறுபடியும் நம்ம அவுட்லைன் கண்டிப்பாக போடணும். அவுட்லைன் போட்டால் தான் நம்ம அந்த ஃப்ளார் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃப்ளாருக்குன்னு இல்லை, நம்ம ஒரு லீஃபே போடுறோம் அப்படின்னா கூட நம்ம அவுட்லைன் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம போட்டிருப்போம். மறுபடியும் வெளியே ஒரு அவுட்லைன் கொடுத்தா தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் போடணும், செகண்ட் வந்து இந்த ஃப்ளார் போடணும். ஓகேங்களா? தேர்ட் என்ன பண்ணணும், 30 சென்டிமீட்டரில் கண்டிப்பாக எனக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். பெருசாக இருக்கணும். ஒரு A4 ஷீட் சைஸ் இருந்தாலே எனக்கு ஓகே தான். 30 சென்டிமீட்டரில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ 30 சென்டிமீட்டரில் ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ட்ரேசிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.